மக்களை இந்த ஆவடி பிரதான இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர்பான இடங்க. இது ஒரு முக்கோண ஏரியாவுடைய ஆக்சஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து உள்ளே வந்துடலாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து உள்ளே வந்துடலாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்டாபிராம் டைட்டில் பார்க் ஏரியாவிலேருந்து நீங்கள் உள்ளே வந்துடலாம். இந்த சைட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே நீங்கள் உள்ளே வந்துடலாம். அண்ட் அனதர் வந்து உங்களுக்கு வந்து பருத்திப்பட்டு நியர்பை செக் போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்லேயே உள்ளே வந்துடலாம். இங்கே வந்து ஆவடி ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் உள்ளே வந்துடலாம். இந்த சைட்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் கிளாரிஃபிகேஷனோட கிளாரிட்டியோட நாங்கள் வந்து இந்த பதிவை வந்து உங்களுக்கு வழங்குறோம். வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சூப்பர்பான ஒரு சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னோம். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோல்டன் கேட்வே. இது வந்து நற்பவி ப்ரெசன்ஸ் பண்ணுற சூப்பர்பான ஒரு சைட்டு. இந்த சைட்டை பற்றியான நூக் அண்ட் கார்னர், இதனுடைய அட்வான்டேஜஸ், சுற்றி இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ரிசியேஷன், இது மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். இன்னைக்கு சென்டிமெண்ட்டாக வந்து தைப்பூசம் வள்ளலார் தினம். இன்னைக்கு வந்து இந்த சைட்டை வந்து லான்ச் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நகரமாகிய ஆவடியில் வந்து அமைஞ்சிருக்கு. ஆவடி, பருத்திப்பட்டு அண்ட் ஆயிலச்சேரி. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆயிலச்சேரியில் இருக்குது. இந்த கோல்டன் கேட்வே, நற்பவி ப்ரெசன்ஸ் பண்ணுற கோல்டன் கேட்வே ஆக்சஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பஸ் டிப்போவில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இங்கே வருது. உங்களுக்கு இந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமராஜர் நகர், இந்த காமராஜர் நகர் வந்து 2 கிலோமீட்ரு. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கண்ணப்பாளையம் ரோடு வருது. கண்ணப்பாளையம் ரோடு பிடிச்சி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயில்ச்சேரி ரோடுக்கு வந்துடலாம். அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக வந்து 4 கிலோமீட்டரில் நம்ம வந்து இங்கே உள்ளே வந்துடலாம். பூந்தமல்லியிலேருந்து ஆவடி போகிற ரோட்டில் வந்து இன்பிட்வீன்லேயே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. மேல்பாக்கம் செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வழியாக வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இங்கே வந்துடலாம். ஒரு 3 கிலோமீட்டர் தான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம். இந்த ஆவடி நகராட்சியில் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெசிடென்சியல் ஏரியா. அது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெசிடென்சியல் ஏரியா. இது ஃபுல்லாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலி மனையாக கேட்பாரற்று இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்ஸரி பீப்புள்ஸ் அண்ட் மிட்ரேஜ் பீப்புள்ஸ் வந்து இந்த இடத்துக்குள்ள வந்து வந்துட்டாங்க. இந்த இடம் வந்து வெரி ஃபேமஸாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க, உள்கட்டமைப்பு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அடியில் வந்து ரோடுகள் இருக்குது, எவ்வளோ அடியில் ஸ்ட்ரீட்டுகள் அமைச்சிருக்காங்க, உள்ளே வந்து என்னென்ன வந்து அமெனிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சைட்டு உள்ள போகலாம். எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். மக்களை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிக்கலி வந்து இவங்க காம்பவுண்டு வச்சுருக்காங்க. வெளியாட்கள் வந்து அனாவசியமாக உள்ளே பிரவேசிக்க கூடாது. இது ஒரு கேட்டடு கம்யூனிட்டி சைட்டு. 2 வந்து கேட் இருக்குது. ஒரு கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பக்கமாக வந்து ஒரு கேட் அமைச்சிருக்காங்க. இன்னொரு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சைட்டோட மத்திய பகுதியில் வந்து இந்த கேட்டை அமைச்சிருக்கிறாங்க. உள்ளே நீங்கள் வந்தீங்கனாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 33 அடி ரோடு வந்து இருக்குங்க. 30 அடி ரோடு இருக்குது, 24 அடி ரோடு இருக்குது. உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இபி வந்து உங்களுக்கு வந்து விளக்கு கம்பங்கள் வந்து வச்சுருக்காங்க. அண்டு சோலார் விளக்கு கம்பங்களும் வந்து உள்ளே இருக்குது. உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது வந்து உங்களுக்கு அழகிய பார்க் ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 24x7 வந்து செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்டு சிசிடிவி கேமரா வழியாக வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. இந்த சைட்டில் வந்து 2 பேஸ் போட்டிருக்காங்க. ஒரு பேஸ் வந்து 79 பிளாட்ஸு, இன்னொரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிளாட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு 30% புக் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி வந்து தைப்பூசம் 1ஆம் தேதி கரெக்டாக வந்து இவங்க வந்து லான்ச் வச்சுருக்காங்க. இந்த லான்ச்லேயே 30% வந்து புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மீதி வந்து வெகு விரைவிலேயே வந்து புக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிளாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 890 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1600 ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ ஆல் டைரக்ஷன்ஸில் வந்து இப்போ அவைலபிளாகவே இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ பார்த்த உடனே வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து குடிநீர் வசதி வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 25-30 அடியிலே வந்து வாட்ரு வந்து நல்ல வகையிலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரும் வந்து சூப்பர்பாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வந்து வச்சுக்கிட்டு நான் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட் வந்து அமைஞ்சிக்கிற இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கோண வியூன்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கோண வியூனா என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூவிருந்தவல்லி பூந்தமல்லியினுடைய ஏரியா வந்துடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவடி பஸ் டிப்போ அண்ட் ரயில்வே ஸ்டேஷனு துவக்க போகிற மெட்ரோ வந்து இங்கே வந்து வரப்போகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பட்டாபிராம் வந்து ஐடி பார்க் வந்து டைட்டில் பார்க் வந்து ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5ன்னு சொல்லிட்டு இப்போ டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓஎம்ஆராக இந்த இடம் வந்து
மாறப்போகுது. அது மாதிரியான இடத்துக்கு மத்தியில் வந்து இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டில் கூடுதலாக இப்போ ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவடி டு கூடுவாஞ்சேரிக்கு சதர்ன் ரயில்வே, அதாவது தாம்பரத்துலேருந்து பீச்சிலேருந்து தாம்பரம் போகிற ஜென்ரல் ரயில்வே போக்குவரத்து வந்து இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து அமைய போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவடியிலேருந்து கூடுவாஞ்சேரி வரையும் ரயில்வே போக்குவரத்து. உங்களுக்கு வந்து ஆவடியிலேருந்து வண்டலூரையும் புதிய பேருந்து நிலையம் வரையும் வந்து உங்களுக்கு மெட்ரோ வரப்போகுது. அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம உள்ள கண்ணப்பாளையம் ரோடு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா 2 வே ரோடு தான் வந்து இருக்குது. அது வந்து 4 வே ரோடாக வந்து மாற்ற போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பட்டாபுரம் டைட்டில் பார்க்கில் வந்து 1 லட்சம் ஐடி பீப்புள்ஸ் வந்து வர்றதுனால அவங்களுடைய போக்குவரத்துகள் வந்து இந்த திசை நோக்கி தான் இருக்கும். அதனால் பெரிய போக்குவரத்து தடமாக இருக்கணுன்றதுக்காக அந்த சாலையை வந்து மாற்ற போகிறாங்க. நம்ம இந்த சைட்டுக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து ஆகுது. நம்ம கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தார் ரோடு போட்டிருக்காங்க. அந்த தார் ரோடு போட்டிருக்கிற இடத்துல பாதையினுடைய மொத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 அடிங்க. சாலையினுடைய ஃபீட் வந்து 30 அடி. அந்த 30 அடியில் 16 அடி வந்து நம்ம வந்து இப்போ தார் ரோடு வந்து போட்டிருக்கோம் இந்த சைட்டு உள்ளே வர்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேக் சைடில் பாருங்கள், ஃபாரெவர் இன்டர்நேஷ்னல் சிபிஐ ஸ்கூல் வந்து இங்கே இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஏப்ரல்லேருந்தே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 ஏக்கரா வரையுமே வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஜோன் வந்து அமைக்கிறாங்க. இந்த ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுன்றதுனால இங்கே வந்து மக்களுடைய போக்குவரத்து வந்து அதிகமாகவே இருக்க போது. இந்த சைட்டில் வந்து பிளாட் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடந்து போயே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஜாயின் பண்ண வச்சிடலாம். உங்களுக்கு அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலினுடைய டெவலப்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட பல போக்குவரத்துகளை வந்து உருவாக்கி கொடுக்கும். பலவிதமான மக்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரோம். அப்போ இந்த சைட்டை வந்து பார்க்கும்பொழுது இது ஒரு லக்ஸரி மாடலேஷனில் வந்து நம்மளுக்கு இந்த சைட்டு இருக்கும். இந்த சைட்டோட அப்ரூவ்டுன்னு சொல்லப்போனால் சிஎம்டிஏ அண்டு ரேரா அப்ரூவ்டு, டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட்டும் பக்காவாகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து உங்களுக்கு வந்து 6000 ரூபாய்க்கு குறைவில்லாமல் வந்து பிளாட்ஸினுடைய ரேட் வந்து போயின்னு இருக்கும் பொழுது, இங்கே வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ரேட்டு 2 பேஸ்லேயும் வந்து சதுரடிக்கு வந்து 4300 இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி லான்ச் வரையும் அந்த 4300 வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் 1 வீக் ஒரு 10 டேஸில் வந்து 4-5 வந்து மாறலாம் அப்படின்றதும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த ரேட்டில் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 200 ரூபாய் லாபம் வந்து உங்களுக்கு இருக்குது. 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு 2 லட்சம் லாபம் வந்து இருக்குது. அண்டு உங்களுக்கு லோன் வசதியும் வந்து பண்ணி தராங்க. கிட்டத்தட்ட வந்து 80% குட் ப்ரொஃபைலுக்கு 80% உங்களுக்கு லோன் வசதியும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆஃபரும் வந்து கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஸோ மக்களை, இந்த சைட்டை பற்றியான நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு வந்து நான் வந்து விளக்கி இருக்கிறேன். எனி1 உங்களுக்கு டவுட் வரலாம். உங்களுக்கு எது இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எனி கிளாரிஃபிகேஷன் இவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க. உங்களுக்கு வந்து கேப் வசதி வேணும் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேப்பில் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு வந்து பிளாட்ஸை காமிச்சிட்டு மறுபடியும் அங்கே விட்டுடுவாங்க. ஸோ வாங்குகிற எண்ணத்தோடு வாங்க. இந்த இடத்துல நீங்கள் செய்கிற சின்ன முதலீடு பெரிய அளவுக்கு க்ரௌத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கேட்வே சைட்டை பற்றியான நூக் அண்ட் கார்னர் எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு வந்து இதுவரையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த குஷி பிசி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மக்களே, நீங்கள் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு வில்லாஸோ, ஃப்ளாட்ஸோ, இண்டிவிஜுவல் வீடோ, மனைகளோ வந்து குறைந்த பட்ஜெட்லேயோ, லக்ஸரி பட்ஜெட்லேயோ தேடின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இதில் ஒரு 200 வீடியோ இடங்களை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்குது. பூக்கட்டுற சிறு தொழிலில் இருக்கிறவங்கள இருந்து கிட்டத்தட்ட பெரிய பிஸ்னஸ் மேனுங்க வரையும் அவங்க தேடுற இடங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம சேனல் உள்ள இருக்குது. நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது மூலிமா பெரிய வந்து உதவிகரமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில், நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.